ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். திரும்ப திரும்ப பேசி பேசி தொண்டையின் இரு சுவர்களும் புண்ணாகி போன போதும் நான் என் மண்ணுக்காக மக்களுக்காக பேசுவதை நிறுத்தப் போவதில்லை என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க காரணம், எங்களிடம் இருக்கிற கடைசி ஆயுதம் மூச்சும் இந்த பேச்சும் தான். வேறு வழி இல்லை. இரு சுவர்களும் உன்னாய் நிறுத்தப் போவதில்லை என்று வேறு வழி இல்லை. இப்படி ஒரு தலைவன் மேலே எத்தனை அவதூறு, எவ்வளோ வன்மம், எவ்வளவு குற்றச்சாட்டுகள், எத்தனை பொய்கள். இப்படியா இவங்க சீமானண்ணன் மேலே பொய்களையும் புரட்டுகளையும் அவதூறுகளையும் கட்டவிழ்த்து விடும்போது தான் சீமானவர்கள் ரொம்ப சரியாக இருக்காரு அப்படின்னு அவர் மேலே இன்னும் நம்பிக்கை மக்களுக்கு அதிகமாக வருது. சீமானவர்கள் ஈழம் தொடர்பாக சொல்கிற எல்லாமே கட்டுக்கதை, அவர் தலைவருக்கு அவ்வளோ நெருக்கம்லாம் கிடையாது அப்படிங்கிறத மக்கள் மனசில் எப்படியாவது பதிய வச்சிடணும் அப்படின்னு இந்த திராவிட திருவாளர்கள் தினம் தினம் ஒவ்வொருத்தரையாக கூட்டு வந்து ஏதாவது கட்டுக்கதைகளை அவிழ்த்து மக்களை நம்ப வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது தான் உண்மையான புலிகள் நாங்கள் இன்னும் இருக்க தானே செய்கிறோம் அப்படின்னு பேச வேண்டியவங்கள்லாம் இதுதான் நேரம், இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது தான் மக்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும். ஏன்னா இவ்வளோ நாளாக செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தார், அதை பொய்ன்னு இவங்க எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சம்மந்தப்பட்டவங்களே, அதாவது முன்னாள் போராளிகளே வெளிவந்து சீமான் யார், சீமானுக்கும் தலைவருக்கும் என்ன உறவு, சீமானுக்கும் எங்களுக்கும் என்ன பந்தம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராக பேச பேச மக்களுக்கு உண்மை மிகவும் புலப்படுகிறது. அந்த வகையில் இந்த காணொலியிலையும் நம்ம முன்னாள் போராளி ஒருவர் பேசப்படுறதை தான் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா, புலிகள் புலனாய்வு பிரிவில் முக்கிய அங்கம் வகித்த தயாபரன் என்கிற சங்கீதன். என்னுடைய இயக்க பேர் வந்து தயாபரன். நான் 1989 ஆண்டின் பிற்பகுதியில் என்ன தமிழ் விடுதலை பிரிவில் இணைச்சு கொண்ட நான் அதன் பின்னர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு 2009 மே 17 வரைக்கும் எங்களுடைய தாயமண்ணில் நின்று அன்று தான் அங்கேருந்து வெளியேறி இருந்தேன். என்னுடைய 90ஆம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகளுடைய புலனாய்வுத்துறையை, அப்பொழுது அது புலனாய்வு பிரிவாக இருந்த போது பொட்டம்மானவர்கள் பொறுப்படுத்த நாளிலிருந்து என்னுடைய விடுதலை போராட்டத்தின் தொடர் முழு பயணங்களும் புலனாய்வுத்துறை ஊடாகவே இருந்திருந்தது, அந்த இறுதி நாள் வரைக்கும். மேதகு தலைவர் பிரபாகரன் அங்கே இருந்த காலகட்டத்தில் அங்கே வந்த எல்லாரும் மேதகு அவர்களை சந்திச்சிட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலை பாருங்கள். குறிப்பாக இது வந்து எவ்வாறானவர்கள் அந்த தாயகத்துக்கு வாரணம்ன்றதை பொறுத்து, அவருடைய பயணத்தின் நோக்கம் என்னன்றதை பொறுத்து. உதாரணமாக ஒரு பணிக்காக ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார், குறிப்பாக எங்களோட புலம்பெயர் தேசத்திலேயோ இல்லாட்டி சிங்கள பகுதியிலேயோ அல்லது வேறு நாடுகளிலேயோ வந்து பணிக்காக ஒரு இயக்க பணிக்காக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதால் நிச்சயமாக அவருடைய பின்னணி முழுமையாக ஆய்வு செய்யப்படும். பணியின் பெறுமதியை பொறுத்து, பணியின் முக்கியத்துவத்தை பொறுத்து. சாதாரணமாக விருந்தினர்களாக எமது பகுதிக்கு வாரவர்கள் நிறைய பேர் வந்திருக்கணும், புலம்பெயர் தேசத்தில் நிறைய பேர் வந்திருக்கணும். அவள் எல்லாரும் தேசிய தலைவரை சந்தித்தது இல்லை, அவள் வந்து போயிருக்கணும். அவளுக்கு அங்கே நடைமுறைகள், நிர்வாகங்கள், எங்களோட அரசாங்க கட்டமைப்புகள் சார்ந்து விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் குறிப்பாக தேசிய தலைவரை சந்திப்பதாக இருந்தால் அவர் யார், அவருடைய கடந்த கால விடுதலை போராட்டத்தின் பின்னணி என்ன, ஏன் அவரை தேசிய தலைவர் சந்திக்கணும் என்ற விடயம் இருக்குது. ஒரு விருந்தினராக இருந்தார். பணியின் நிமித்தம் வந்தால் அந்த பணியின் முக்கியத்துவம் கருதி தேசிய தலைவரை சந்திக்கப்படும். நிச்சயமாக அது பல்வேறு பணிகளாக இருக்கலாம், கொள்வனங்களாக இருக்கலாம், பயண ஏற்பாடுகளுக்குரியவர்களாக இருக்கலாம், முதலீட்டுகளுக்குரியவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய பணியின் தேவைகளை பொறுத்து அந்த விஷயங்கள் நடக்கும். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை ஒருத்தர் சந்திக்கணும்னா அவர் சந்திக்கலாம் அப்படின்னு எதெல்லாம் வச்சு அந்த முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன பதிலை பாருங்கள். ஒரு ஒரு பணிக்காகவோ அல்லது ஒரு வேலை திட்டத்துக்காக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் அவருடைய பின்னணி, அவருடைய வாழ்க்கை முறைகள், அவைகளுக்கான வேறு தொடர்புகள் எதிர் தொடர்பான முழு ஆய்வுகளும் புலனாய்வுத்துறை ரீதியாக நடக்கும். எந்த ஒரு நிர்வாகம் அவரை கையாள போதோ அந்த நிர்வாகத்தினூடாக நடந்து அதில் ஒரு திருப்தி இருந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை நகர்த்தப்படும். அவர் அல்லது வந்து தேசிய தலைவர் லெவலில் பொட்டமன் லெவலுக்கே போகாது. எங்களோட வேலை திட்டக்காரரோட சந்திப்போடு அது முடிஞ்சிருக்கும்.
அவ்வாறு தான் இந்த இவர்கள் ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட சில படிமுறையின் அடிப்படையில் தான் சந்திப்புகள் மேற்கொள்ளப்படுறது. சில தினங்களுக்கு முன்னாடி நியூஸ் 18 தமிழில் சந்தோஷ் அப்படிங்கிற எல்லாளன் திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்ய அங்கே போயிருந்த, அதாவது ஈழத்துக்கு போயிருந்த ஒரு சீமான், அப்போ அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் அங்கே வந்து கொஞ்ச நாள் ஆன வரைக்கும் தலைவருக்கு இப்படி ஒருத்தர் இருக்காருன்னே தெரியாது அப்படின்னு அவர் வாய்க்கு வந்ததை சொல்லியிருந்தார். அதை பற்றி இந்த போராளி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரு பெரிய பணிகள்னு சொன்னால் நிச்சயம் அந்த ஃபைலை வந்து புலனாய்வுத்துறைக்கு அனுப்புவார். இப்படி ஒரு பணிக்காக இல்லை ஒரு எதிர்கால வேலை திட்டத்துக்காக நாங்கள் இந்நேரம் வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கின்றா நிச்சயமாக பொட்டமானுக்கு அந்த விவரம் கொடுக்கப்பட்டு புலனாய்வுத்துறையுடைய அறிக்கையும் பெறப்படும். பொதுவாக பிற நாடுகளில் இருந்து வாரவர்கள், அதாவது இயக்க சம்பந்தமாக வாரவர்கள், இப்போ ஊருக்குள்ளே வாரது போகிறது எல்லாம் பிற விஷயம், அதுக்கான பாச நடைமுறைகள் அது உங்களுக்கு தெரியும். அதன் சுங்க ஒழுங்குகள் அதுகள் இதுகள்ன்றது, குடிவரவு குடியகழ்வுன்றது அது ஒரு சாதாரண படிமுறையில் இருக்குது. ஆனால் இயக்கம் சார்ந்து ஒரு ஆள் வாரார், அதுவும் ஒரு முக்கிய பிரமுகர் வாரார், அதுவும் எங்களோட விடுதலை இயக்கத்தின் அழைப்பின் பேரில் வாராருன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த விஷயம் தலைவர்கிட்ட அனுமதி பெறப்படும். இவ்வாறு இந்த இதுக்காக இந்நேரம் நாங்கள் அழைக்கிறோம். அது வந்து சாதாரண ஒரு ஆள் போய் சொல்ல போகிறதில்லை. நான் ஒரு பொட்டமானுக்குள்ள ஒரு பணி செய்கிறேன்னு சொன்னால் நான் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மான் இப்படி இப்படி விஷயம் இருக்குன்னு. அம்மான் திருப்தி அடைந்து தேவை அறிந்து சில நேரம் அம்மான் மாதிரி சந்தித்து அதில் திருப்தியாக இருந்தால் தான் அன்னைய சந்திப்புக்கு போகும், சந்திப்பு விடயம் சார்ந்து. ஆனால் கண்டிப்பாக எங்களுடைய தாயகத்துக்குள்ளே எங்களுடைய நாட்டுக்குள்ளே ஒரு உத்தியோகபூர்வமாக இயக்க ரீதியான பயணத்தில் ஒரு ஆள் வாராருண்டா என்ன சொல்லி மற்ற மொழியில் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ராஜாங்க பயணமாக இருந்தால், அரச பயணமாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கான அனுமதிகள் ஒழுங்குமுறையில் தேசிய தலைவர் ஊடாக புறப்படும். தேசிய தலைவருக்கு தெரியாமல் நாங்கள் ஒரு பிரமுகர் அங்கே கொண்டு வச்சுக்கொண்டு அண்ணன் உங்களை சந்தை கொண்டு கேட்டால் அதெல்லாம் வந்து கடும் பிரச்சனைகளாக மாறும். செந்தமிழன் சீமான் அவர்களை ஈழத்துக்கு அழைச்சிட்டு வரணும்னு தலைவர் அவர்கள் முடிவு செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன மாதிரி சோதனைகள்லாம் வைக்கப்பட்டது, அவரை எவ்வளவு நாட்கள் புலிகள் பின்தொடர்ந்து பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு பாருங்க. அவர் என்ன வேலை திட்டம்ன்றதை அப்பாற்பட்டு அவர் கணிசமான காலங்களுக்கு முன்னே இனங்காணப்பட்டிருக்கார் இயக்கத்தால். அது எல்லாம் எனக்கு தெரிய வேண்டும் நான் சொல்ல வரையில். சீமான் அண்ணன் பொட்டமான் அவர்களை சந்தித்த போது பொட்டமான் அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார் ஒரு விடயம், என்றபடியான உங்களோட ஒரு வருஷத்துக்கு மேலே நிற்கிறான்னு சொல்லி. இப்போ அவர் அதிர்ச்சி அடைஞ்சு யாருன்னு கேட்க அவர்கிட்ட பேரை சொல்லிக்க அப்போ அவர்கிட்ட அனுப்பினா இவர் சினிமா துறை சார்ந்தது, அது சினிமா துறை சார்ந்தவர்ன்றபடியால் சினிமா துறை சார்பாக அதுகள் சம்மந்தப்பட்டு படிப்பதற்கென்று வந்தது. ஆனால் அதன் முடிவு என்னென்னு சொல்லி சொன்னால் முழுமையாக சீமான் அண்ணையை அறியறதுக்காக அம்மான் புலனாய்வுத்துறையுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் அந்த போராளி அங்கே செயற்பட்டிருக்கிறார். அதையே நான் சொல்ல வரேன்டா, அப்போ அவள்கிட்ட ஒரு நோக்கம் இருந்திருக்கு. சீமான் அண்ணை ஊடாக ஏதோ ஒரு தேசிய பணி ஒன்று செய்வதற்கான எண்ணம் இருந்ததன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அவருடைய எல்லா விடயங்களும் ஆய்வு செய்து நேரடியாகவே அவருடைய ஒரு ஆளை குறிப்பிட்ட காலம் நிப்பாட்டி விஷயங்களை அறிஞ்சிருக்கணும். அந்த வகையில் என்னுடைய அறிவு சரியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் சீமான் அண்ணன் முதலே ஒரு தீர்மானிக்கப்பட்ட நபர். அது இப்போ அங்கே வாரன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சும்மா ஒரு அதுக்கான இயல்பாக கவர் ஸ்டோரின்னு சொல்லிவிடும், மறைப்பு கதை. இந்த மறைப்பு கதைக்காக பயன்படுத்தப்பட்ட விடயம்தான் படப்பிடிப்பு அல்லது எல்லாரும் படப்பிடிப்பு விடயமே தவிர அவருடைய பயணத்தின் நோக்கம் முற்றுமுழுதாக தேசிய தலைவர் அம்மானாக்கள் சம்பந்தப்பட்டது. அவையிலூடாக அவருக்கு ஏதோ ஒரு பணி திட்டமிடப்பட்டிருக்கு, அந்த பணி அவர்கிட்ட வழங்கப்பட்டிருக்கு. அந்த பணிக்கான ஒரு ஆளுமையாக அண்ணன் வந்து உரையாடலினூடாக தான் மதிப்பிட்டிருக்கிறார். அதில் நான் திரும்ப நீங்கள் கேட்ட முதல் புள்ளிக்கு வாரன், சீமான் அண்ணன் தாயகத்துக்கு வாரத்துக்கு முதலே அவர் இனங்காணப்பட்டு இந்த குறிப்பிட்ட பணிக்காகவே அவர் தீர்மானிக்கப்பட்டு தான் தாயகத்துக்கு அழைக்கப்பட்டார். நியூஸ் 18, சன் நியூஸ் போன்ற தொலைக்காட்சிகளில் உட்காந்துக்கிட்டு இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள்லாம் சீமான் அவர்களுக்கு அங்கே ஆயுத பயிற்சி வழங்கப்படவே இல்லை, அவர் துப்பாக்கியோடு இருக்கிறதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி இவர் சொல்கிறத நீங்களே கேளுங்க. இதுகள் எதுலேயுமே வந்து நான் நேரடியாக சம்மந்தப்படவில்லை. அம்மானுடைய சம்மந்தப்பட்டு அது எனக்கு பொட்டவானுடைய சந்திப்பு சம்மந்தப்பட்டு எனக்கு தெரியும். ஆனால் அவர் அங்கே நடந்த சம்பவங்களை இந்த விடயங்களை நான் முழுமையாக அறிஞ்சிருக்கிறேன். அந்த வகையில் இந்த தேசிய தலைவரோட அவர் குறிப்பிட்ட நாட்கள் அவரோட செலவிட்ட விடயமும் சரி, தேசிய தலைவர் அந்த அல்ஃபா 4 என்ற கரும்புலிகள் பயிற்சி முகாமில் வந்து சீமான் அன்னைக்கான சூட்டு பயிற்சிகளை ஆயுதங்களை கொடுத்து, அதாவது வந்து நாங்கள் சாதாரண சண்டை ஆயுதங்களை கடந்து சிறப்பு ஆயுதங்கள் அது சிலதுகள் இயக்கத்தில் வரையறுக்கப்பட்டு கூடுதலாக இப்போ டைப் 97 நாங்கள்
97 சொல்லுவோம், ஒரு சைனீஸ் ரைபிள். அதே மாதிரி AK-74 என்று சொல்லப்படுற ரைபிள்கள், அதெல்லாம் வந்து ஆயுதங்கள் எல்லாம் வந்து இப்போ தளபதிமாருடைய மெய்ப்பாளர்கிட்ட கைகளில் இருக்கிற ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை தலைவர் பயிற்சிக்கு கொடுத்து எடுத்ததாக பயிற்சி அவருக்கு வழங்கினார். அதாவது வந்து ஒரு அடிப்படை பயிற்சின்றது வேறு. எல்லாரும் பயிற்சி என்ற ஒரு 3 மாத கால பயிற்சி, இது நேரடியாகவே சூட்டு பயிற்சிகள். அது வந்து அவர்கிட்ட இருக்க அந்த வந்தவர்கிட்ட இருக்கிற ஆர்வமும் அவருடைய கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் பொறுத்து அந்த விஷயங்கள் மாறுபடும். அந்த வகையில் தேசிய தலைவருடைய அந்த நேரடி பார்வையில் அது வந்து சில ஆட்கள் வந்து அது ஒரு விதமாக யோசிக்கிறோம். அப்படி இல்லை, தலைவருக்கு பிடிச்சிருந்தால் தலைவர் எல்லா நிலைகளிலையும் செயற்படுவார். இப்போ உதாரணமாக காந்தரூபன் அறிவு சோலைக்கு போனால் அவர் அங்கே குழந்தையாக மாறுவார். மாயூரி இல்லம்னு சொல்ல போகிற பெண்களுடைய அந்த மாற்றுவலுடைய இல்லத்துக்கு போனால் அது அவர் அதான் மாறுவார். அப்படி ஒரு சண்டைக்களம் சம்மந்தப்பட்ட விடயத்தில் அது அதான் மாறுவார். அப்போ அந்த வகையில் தேசிய தலைவர் இது ஒரு தனக்கு நம்பிக்கையான ஒருவருக்கு தான் நேரடியாக நின்று அந்த விஷயத்தை செய்ததுன்றது 100% உண்மை. என்று சொன்னால் அதோட சம்மந்தப்பட்ட நேரடி போராளிகள்கிட்ட அந்த விடயங்களை அறிஞ்சிருக்கிறோம். இதில் எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லை, அந்த தேவைகளும் அந்த போராளிகளுக்கு இல்லை, அது அந்த சம்மந்தப்பட்ட போராளிகளுக்கு இல்லை. தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களே நேரடியாக சீமான் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்கியிருக்காரு அப்படின்னா அதில் ஏதோ முக்கியமான காரணம் இருக்கக்கூடும். அதுக்கான உள்நோக்கம் என்ன? மேதகு அவர்கள் சீமான் அவர்களை அவ்வளோ தூரம் தயார்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலை பாருங்கள். இது ஒரு உளவியல் சார்ந்த விடயம். இயல்பாக உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உளவியலை எப்படி மேம்பாடு செய்கிறதுக்கான சில விடயங்களாகத்தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக அது அவர்கிட்ட எங்கள்கிட்ட இப்படி வல்லமைகள் இருக்குது, வளங்கள் இருக்குன்னு காட்டுற நோக்கம் இல்லை. அவரோட உளவியலை அவர் அதை மேம்படுத்துறதும், அவர் செய்ய போகிற தேசிய தலைவர் தெரிவு செய்த பணிக்கு அவரை வந்து ஒரு உளவியல் ரீதியாக தயார்படுத்துறதுக்குமான விடயமாக அது அமையுமே தவிர அவர் அந்த பயிற்சியை பெற்று போய் எங்கேயும் சண்டை பிடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு இயக்கம் கட்டமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஆயுத போராட்டத்தை செய்கிறதுக்கான விடயம் அல்ல. அது உளவியல் சார்ந்து அவரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அவரை வந்து ஒரு மோரலப் பண்ணுற விடயமாகவும் அதில் அவர்கிட்ட அந்த உறுதித்தன்மையையும் தலைவர் இறங்கன்றிருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் சில அரசியல் தலைவர்கள் மேதகுவே பிரபாகரன் அவர்களை அந்த காலகட்டத்தில் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க யாருமே இப்போது ஈழத்தோட பிரச்சனையை பற்றி பேசுகிறதும் இல்லை, ஈழத்தின் பக்கம் நிற்கிறதும் இல்லை, தமிழ் தேசியத்தின் பக்கத்துலையும் இல்லை. அவங்க எல்லாருமே இப்போ திராவிடத்தோட ஒட்டுச்செடிகளாக உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் பேசி வராங்க. அப்படி இருக்கும்போது மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சீமான் அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் நிறைவேறிட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலை பாருங்கள். நிச்சயமாக அந்த அண்ணன் எண்ணம் ஈடேறி இருக்கு என்றுதான் என்னுடைய கருத்து. எப்படி நான் அதை சொல்கிறேன்னு சொன்னால், உதாரணமாக 2008ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் தலைவரோட சீமான் அண்ணன் அங்கே சந்தித்த விடயங்கள், அந்த நேரம் எங்களோட போராட்டத்தின் முடிவு பாதை எப்படி போகும் என்ற அனுமானம் தேசிய தலைவருக்கு இருந்திருக்கலாம். அதுக்கு பிற்பாடு அது எவ்வாறு நகருமன்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். எது எப்படியோ தாய் தமிழ் எங்களோட தமிழக உறவுகளுக்கும் அதே நேரம் புலம்பெயர் தேச உறவுகளுக்கும் வந்து இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்கணுமெண்டு அல்ல அந்த விஷயத்தின் உண்மைத்தன்மையை அறியணுமென்று சொல்லி தலைவர் நினைச்சு அந்த தமிழ் தேசியம் என்ற விடயம் தக்க வைக்கப்பட வேணும், இந்த விடுதலை போராட்டத்தின் நோக்கம் உயிர்ப்போடு இருக்கணுமென்று தலைவர் யோசிச்சிருந்தால் நிச்சயமாக 2025ஆம் ஆண்டு அது நிறைவேறி இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். சம நேரத்தில் இதுக்குள்ளே வந்து ஒரு தலைவருடைய அந்த அவர் சீமானண்ண தொடர்பாக ஒரு எடுத்த அந்த முடிவு, நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நேரம் அவரோட செலவற்றிருக்கிறார், இவ்வளோ நேரத்தை அவர் ஒப்பீட்டு ரீதியில் நீங்கள் அந்த சரியான கேள்வி தான். அதாவது கடந்த காலங்கள் நாங்கள் இப்படி அறியையில் ஒரு வெளிநாட்டு பிரமுகருக்கு இவ்வளோ நேரம் தலைவர் ஒதுக்கிறதோ இவ்வளோ விடயங்கள் சம்மந்தப்பட்டது. சில நேரம் புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்து செயற்பாட்டாளருக்கான பயிற்சி பற்ற நடந்திருக்கு. அதில் ஒருக்கா தலைவர் சில சந்திச்சிருக்கலாமே தவிர தலைவர் நேரடியாக இவ்வளோ விடயங்களும் சம்மந்தப்படலை என்று யதார்த்தமான உண்மை. ஆனால் தலைவர் என்ன விடயத்துக்காக சீமான் அண்ணையை தெரிவு செய்து அல்லது சீமானை தயார்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதான் நான் யோசிக்கிறேன். சம நேரத்தில் ஒன்று எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். சீமான் வந்து 2008ஆம் ஆண்டு போனவர், அப்போ 2009 மே வரைக்கும் என்ன செய்தவர், அந்த நேரம் ஒன்றும் சொல்லலேன்னு இயக்கம் உயிர்ப்போடு இருக்க சில விஷயங்களை அவரால் வழியில் சொல்ல முடியாது.
அதுக்காக அவர் பல்வேறு முயற்சிகள் செய்திருக்கிறார். தமிழக தலைவரை சந்திச்சிருக்கிறார், எல்லாட்டையும் உதவி கேட்டிருக்கிறார், எல்லா விடயங்களும் செய்திருக்கிறார். நாங்கள் அடுத்த கட்டத்தில் கொண்டு இங்கே ஒரு இடத்துல நாங்கள் முழுமையாக இதுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து யுத்தத்தின் போக்கை மாற்றணும்னு எல்லாரும் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அவரால் வெளிப்படையாக நான் தலைவரை சந்தித்து நான் பயிற்சி எடுத்து நான் படம் இருக்கிறது என்ற விஷயங்கள் அப்போ தேவைப்படுது. இதெல்லாம் முடிஞ்சு அவர் ஒரு நேரடியாக ஒரு அரசியலுக்குள்ளே வரும்போது தான் இந்த கேள்விகள் இந்த விஷயங்கள் அவர் மீது வைக்கப்படுதே தவிர அதுக்கு முதல் அவர் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கையில், அவர் அப்படி உறுதிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கையில்னா நான் நம்புகிறேன். மற்றது ஒன்று ரெண்டு விஷயம் கொண்டு எங்களுடைய விடுதலை அமைப்பு வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அவர் அந்த முழுமையாக அதை சொல்லி கொண்டிருந்தாலே அவர் வெறுமன மேடைகளில் உரையாற்றியதுக்கே அவர் சிறையாக்கப்பட்டவர். இதுகள் வெளிப்படையாக அந்த நேரம் வந்திருந்தால் இப்போ இன்றைக்கு இயக்கம் செயற்பாட்டில் இல்லை என்றபடியால் எதிர்வழியில் நகர்ந்து கொண்டிருக்கே தவிர இயக்கம் உயிர்ப்போடு அங்கே இருந்திருந்தால் சீமான் அண்ணையால் இவ்வளவு விதமாக வெளிப்படையாக பேசியிருக்க முடியுமான்றதும், நாங்கள் பேசி அவரை கொண்டு ஆபத்தில் விட்டிருப்போம்ன்றதும் உண்மையான. தேசிய தலைவர் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு பல சூழ்நிலைகளை பல போராளிகள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மளும் அதை உணர்றதுக்கான ஒரு தருணத்துக்கான சாட்சியாக இருக்கிறது தான் செந்தமிழன் சீமான் அவர்கள். இத்தனை பேர் அங்கே போயிட்டு வந்திருந்தாலும் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு எது வீரியமான விதை, எது முளைக்கும், எது நாளைக்கு வேர் பரப்பி நிற்கும் அப்படின்னு. அதனால தான் சீமான் அவர்கள் இவ்வளோ மூர்க்கமாக திராவிடத்தை எதிர்த்தும் யாரு கூடயும் சேராமல் துணிஞ்சு சண்டை செய்கிறதுலையும் சமரசன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் சரியாக நிற்கிறதுலையும் எப்போவுமே தன்னோட கவனத்தை செதற விடாமல் பார்த்துக்கிறாரு. இத்தனை அவதூறுகள், இத்தனை குற்றச்சாட்டுகள், இத்தனை வன்மங்கள், இதெல்லாம் தாண்டி இத்தனை போராளிகள் உண்மையை வந்து பேசினதுக்கப்புறம் சீமான் அவர்கள் மேலே இருக்கிற மரியாதை நமக்கு கூடத்தான் செய்யுது. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் சரி, இவன் உறுதியாக நின்று ஆரியத்தையும் திராவிடத்தையும் வென்று தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவான் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ எல்லா மக்களுக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்காக வந்து நின்னவனை அவனுக்கு ஒரு தேவைங்கும் போது நாங்கள் எப்படி கைவிடுவோம் அப்படின்ட்டு உலகத்தில் இருக்க எல்லா போராளிகளும் வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த அனைத்து போராளிகளுக்கும் தமிழினம் சார்பாகவும் உலகம் முழுதும் வாழும் அனைத்து தமிழர்கள் சார்பாகவும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.